விவசாயிகள் இருக்கின்ற கிராமங்கள். நான் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குனால எனக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருந்தால் ஒரு 5 கிராமத்தை மட்டும் நான் எடுத்து காட்டினேன். அதுல சாத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்ன பரூர் என்ற சில கிராமங்கள் பேரை சொல்லி எல்லாமே திறந்த வெளி நெல் மூட்டைகள் நினைந்து இன்றைக்கு எல்லாம் வீணாகின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதற்கு உடனடியாக தீர்வு செய்யணும். மழை வரும் பொழுதே நாம எப்ப பாரு மேகதாது அணை அடுத்த ஸ்டேட்டையே நம்பி இருக்கோம். நான் முதல் டே எப்படி சொன்னனோ அதை தான் இன்னைக்கும் சொன்னேன். நமக்கு கிடைக்கும் மழை வரம், அந்த வரத்தை நாம் பாதுகாக்கணும். தூர்வாருங்க, கிடைக்கின்ற மழையை சேமிக்கணும், தடுப்பணைகளை கட்டுவோம். நாம ஒவ்வொருவரும் ஒன்று கூடினால் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற முடியும். அதனால நிச்சயம் அதுக்கான வேலையை இந்த ஆட்சி தொடரணும் என்று சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவதை பத்தி நிறைய பேசினாங்க. அதே மாதிரி காவேரி விவகாரத்தை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், அது உரிமை கொடுத்துதான் ஆகணும். அவங்க கிட்ட மறுபடி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. மேகதாதுல டேம் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. காவேரியிலிருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். யாரும் அதை பத்தி 150 வருஷமா பேசுறோம், இன்னும் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால முதல்வர் அவர்களே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுங்க. பி ஸ்ட்ராங் டு டேக் குட் டிசிஷன். ஸ்ட்ராங் டிசிஷன் நான் பேசியிருக்கேன் சட்டசபையில. எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக ஒன்னு கூடுவோம். எப்படி கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அனைத்து கட்சிகளையும் அழைத்து சென்று தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தாரோ, அதுபோல இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறமோ இல்லையோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எதுக்கு எதிர்கட்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்து சொல்றாங்க? எதுக்கு அவங்க கேக்குறாங்க எல்லா கட்சியும் ஒன்னு கூட்டி நீங்க கூட்டம் போடுங்கன்னு. ஆனா ஆளுங்கட்சி சொல்றாங்க தீர்மானமே நிறைவேற்றியாச்சு, எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு அவங்க சொல்றாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், யாருக்கு இது உரியவர் பாரத பிரதமர் அவர்களை போய் நம்ம சந்திப்போம் நான் கேட்கிறேன். மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில எங்களுக்கான உரிமை தரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சென்று பாரத பிரதமரை எப்படி கேப்டன் போய் மக்களுக்காக சந்திச்சாரோ அது மாதிரி சந்திக்கணும் என்ற கோரிக்கை இன்னைக்கு நான் அவையில் வைத்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைக்காக போலாம், தப்பு ஒன்றும் கிடையாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதே போல இன்னைக்கு 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல சிலவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லி இருக்கிறோம். அவற்றை உடனடியாக மூடணும். நாங்கள் வாழும் அதாவது கேப்டன் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் சாலி கிராமம், அங்கேயே இன்னும் பல கடைகள் மூடப்படாம இருக்கு. அதனால விருகம்பாக்கம் எம்எல்ஏ கவனத்துக்கும் அதை நான் கொண்டு சென்றேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை பத்தி நான் முக்கியமா பேசணும். இங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய இந்தியாவிலேயே மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. அப்படி ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தலைவர்கள் நினைவு நாள் வரும்போது அவை கூடுகின்ற நேரத்திலே அந்த தலைவர்களை நினைவு கூர்ந்து நாம் அவர்களையும் அந்த சட்டசபையிலே மரியாதை செலுத்துவதில் நினைவு கூற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கலைஞரை அவருடைய நினைவு நாள், அதை செய்திருக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அவை தலைவர் சொன்னாரு பரிசீலனையில் இருக்கிறது, உறுதியாக இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய நினைவு நாளை சட்டசபையில் நிச்சயம் நாம நினைவு கூறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி போனவுடனே கையெழுத்து ஒரு நோட் புக்ல தான் நாங்க எல்லாம் போடுறோம், ஸ்கூல் மாதிரி. அதை பயோமெட்ரிக் பண்ணி இன்னைக்கு நியூ டெக்னாலஜியா அதை பண்ணணும் அது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எப்படி பார்லிமெண்ட்ல போடுறாங்களோ அது மாதிரி. அதே மாதிரி தண்ணி நான் கேட்டேன் அன்னைக்கு, தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கொடுங்கன்னு. அண்ணன் ஓபிஎஸ் அது வேணான்னாரு. அது அண்ணன் வச்சு நான் பேசினேன். அப்புறம் அதுக்கு சொல்லிட்டேன், நான் தடை சொல்லல, நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்ச நேரம் காமெடியா இருந்தது. ஏன் அதை நான் சொன்னேன்னா, அது ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு தீர்வு. அவை காவலர்கள் எல்லாம் அப்படியே தவழ்ந்து ஒரு டேபிளா டம்ளர்ல தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கே அது கஷ்டமா இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு பாட்டில் வச்சா வேலை முடிஞ்சது. அதனால அதை கேட்டிருக்கேன். நிச்சயம் பரிசீலனை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி கேமராமேன்ஸ் ஒரு 5 பேர் அப்படியே பாவம் நின்ன இடத்துல அப்படியே நிக்கிறாங்க.
மற்றவங்க எல்லாம் அப்படி போறாங்க வர்றாங்க, ரிலாக்ஸ் பண்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா அந்த 5 கேமராமேன் மட்டும் நின்ன இடத்துல நிக்கிறாங்க. அவர்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மாற்றி நீங்க அடுத்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு போயிருக்கிறது.